வணக்கம் மக்களே. பல விமர்சனங்களை தாண்டி குபேரா 100 கோடி. ஸோ அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உண்மையில் இதை பார்க்கும்போது தனுஷ்க்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையை நோக்கி தான் போயிட்டுருக்காரு. இன்றைக்கி வந்து தனுஷ் ஒரு 100 crore கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணும்போது இவரோட முந்தைய படங்களாக இருக்கட்டும், அதாவது 2002, 2003, 2004 வந்து பார்த்தீங்கன்னா இவரோட திருச்சிற்றம்பலம்ல இருந்து டில் ராயன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குபேரா. ஸோ எனக்கு என்னென்னா தனுஷ்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 100 crore கொடுக்குற அளவுக்கு வந்து பொட்டன்ஷியல் வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவர் 200 crore அப்படிங்கிற அந்த ஒரு மார்ஜினை நோக்கி வரணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் படங்களில் வந்து பேன் இண்டியாவாக இதே மாதிரி இன்னும் நல்லா ஸ்டோரி லைனில் நல்லா ஒரு பேன் இண்டியா ஸ்டாரோட சேர்ந்து நடித்தாருன்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வருங்கிறத எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எப்படி பார்த்தாலும் குபேரா ஒரு மிகப்பெரிய அன்அனாமஸ் பிளாக் பஸ்டர் வெற்றி அடைஞ்சிருச்சு. ஸோ கங்க்ராச்சுலேஷன் தனுஷ். எவ்வளோதான் வந்து எல்லாரும் இந்த படத்தை பெரிதாக சாய்க்கணும்னு நினச்சாலும் உண்மையான ஒரு வெற்றி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதை யாராலும் தடுக்க முடியாது. மக்கள் கொடுக்கக்கூடிய வெற்றி யாராலும் நிறுத்தவும் முடியாது. ஓகேங்களா? அதை வந்து குபேரா மட்டும் இல்லை, முன்னாடியே இன்னும் சில படங்கள் வந்து நமக்கு ஒரு உதாரணமாக வந்து அமைஞ்சிருக்கு. சரிங்க, இப்போ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா கண்ணப்பா. இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, ஒரு எச்சரிக்கை மாதிரியே வந்து ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. எப்படின்னா, இந்த படத்தை நீங்கள் ட்ரால் பண்ணாவோ, இந்த படத்தை நீங்கள் வந்துட்டு வன்மம் அதிகமாக செலுத்தினீங்கன்னா, இதை பற்றி படைப்பை பற்றி ரொம்ப தப்பாக பேசுனீங்கன்னா டெஃபினட்டாக டிஃபேமேஷன் உங்கள் மேலே வந்து ஒரு கேஸ் வந்து தொடரப்படும், உங்கள் மேலே சட்டப்படி உங்கள் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தயாரிப்பு குழுவாக இருக்கட்டும், அந்த படத்தோடைய இவர் தயாரிப்பாளர்னு யார், மோகன் பாபு தான் ஹீரோவோட அப்பா. ஸோ இவ்வளோ பேர் வந்து என்னென்னா ஒரு எச்சரிக்கை மாட வந்து கொடுக்குறாங்க. மெயினாக என்னென்னா அவங்க வந்து இந்த குபேரா அதுக்கு முன்னாடி ஒரு சில படங்கள் வந்து பெருசாக ட்ரால் பண்ணி ஒரு வன்மத்தை கக்கி அந்த படத்தை ஓட விடாமல் நிறைய கிரிட்டிக்ஸு ஒன் சைடு பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கங்கிறதுக்காக இதை சொல்கிறாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நல்ல படம், அருமையான படம், சூப்பரான கண்டென்ட்டு, மக்கள் மனசை வந்து ஒன்ஸ் அது வந்து ஆக்குபை பண்ணிருச்சுன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி மாற, ஒரு டிராகன் மாற, ஒரு குடும்பஸ்தன் மாற, ஒரு ஜிபியு மாற, எனக்கு தெரிஞ்சு என்னென்னா இந்த மாதிரி படங்கள் வந்து நம்ம மனசுக்குள்ளே நல்லா இருக்குன்னு ஃபிக்ஸ் ஆகிட்டால் ஓகேங்களா 200% அந்த படம் வந்து சக்ஸஸ் தான் ஆகுமே தவிர ஃப்ளாப் ஆகாது. ஒருவேளை உங்கள் படம் வந்து நல்லா இல்லாத வந்து ஓப்பனாகவே சொன்னாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கணும். அதே நேரத்தில் கண்ணப்ப நாயனார் இந்த படத்தோட இந்த கண்டென்ட் அருமையான கண்டென்ட், டெஃபினட்டாக விஷுவல்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே தான் இருந்தது, அதுலலாம் எந்த தப்பும் கிடையாது. பட் என்னன்னா இந்த படத்தோடைய கம்ப்ளீட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் எதுவும் ஒரு தீர்மானத்துக்கு வந்து ரிவ்யூஸ் வருவாங்க. பட் ஆரம்பத்தில் இந்த மாதிரி எச்சரிக்கை விட்டீங்கன்னா சில பேர் வேண்டா விருப்பக்கே பண்ணலாம். பட் நீங்கள் எப்போவுமே கிரிட்டிக்ஸ் பண்ணுறவங்கள நீங்கள் நிறுத்த முடியாது, அதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். ப்ளூ சட்டை அண்ட் பிரசாந்த் இவங்க போல் இருக்கக்கூடிய ஆட்கள்னால வந்து எங்களுக்கு பிஸ்னஸ் பாதிக்குதுன்னு நீங்கள் ஒரு வேளை பயப்படலாம். பட் அப்படி பயப்படுறதுக்கான ரீசன் எதுவும் கிடையாது. அவங்க நல்லா இல்லைன்னு சொன்ன படமே வந்து பார்த்தீங்கன்னா 300-350 கோடி தான் சம்பாதிச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து இதை பெருசாக இதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. பார்க்கலாம், நாளைக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஈவினிங் தெரிஞ்சு போயிடும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. பட் டெஃபினட்டாக இந்த படம் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ மார்கன் நம்ம எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப த்ரில்லிங்காக ஃபஸ்ட்டு 6 minutes வந்து ஒரு கிளிப்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க, செமையாக இருந்தது பார்க்கறதுக்கு. ஒரு டிஃப்ரெண்ட் கண்டென்ட். நான் சலீம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து விஜய் ஆண்டனி ப்ரெசென்ட் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. பார்க்கலாம் நாளைக்கு அந்த படம்னு சொல்லிட்டு. ஸோ டெஃபினட்டாக நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்கன், கண்ணப்பா இந்த 2 படம் நான் பார்த்துருவேன். பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ போட்டுடுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு எண்ட் ஆஃப் த டேக்குள்ளே ஒரு 3 படம் நான் வந்து பார்த்து முடிச்சுட்டு நான் ரிவ்யூ பண்ணிடுவேன். பார்த்துட்டு உங்களுடைய விமர்சனம் என்னங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.